டேய் எருமை மாடு, என்னடா மார்க் எடுத்து வச்சிருக்க? இப்படி எல்லாம் மார்க் எடுத்தா எப்படா வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போக முடியும்? அப்பா ஒரு நிமிஷம், நீங்க வேலை செய்யறீங்களே கம்பெனி, அதோட ஓனர் எங்க படிச்சாருன்னு தெரியுமா? தெரியாது. எங்க ஸ்கூல்ல ஒரு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்டா உட்காந்து படிச்சவரு. லாஸ்ட் பெஞ்ச்ல படிச்சவர் தான் எங்க ஓனரா? பாத்தீங்களா, லாஸ்ட் பெஞ்ச்ல படிச்சு மார்க் கம்மியா எடுத்தா மட்டும் ஒண்ணும் சாதிக்க முடியாதுன்னு இல்ல, யாரு எப்படி வேணாலும் சாதிக்கலாம். இப்ப வாய் மட்டும் நல்லா பேசுறேன், விடிய விடிய உட்காந்து படிச்சிருந்தா நல்ல மார்க் வந்துருக்குல்ல. ஏன்பா நீங்க ஸ்கூல் படிக்கும் போது 24 மணி நேரம் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கிறதுக்காக என்ன இப்ப படிக்க சொல்றது எந்த விதப்பா நியாயம்? பக்கத்து வீட்டுக்கார பையனோட அப்பாவெல்லாம் பாருங்க, டெய்லி அவங்க கூட சேர்த்து கிரிக்கெட் எல்லாம் விளையாடுறாரு. ஆமாடா, படிக்கிற வயசுல விளையாண்டு இருந்தா மார்க் எப்படிதான் வரும்? மார்க் 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 மார்க், ஒரு அரை மணி நேரம் கூட விளையாடாம மார்க் மட்டும் எடுத்து வச்சு உடம்பு ஏதாவது ஆயிடுச்சு என்னப்பா பண்ணுவீங்க? இங்க பாரு, நீ என்ன வேணாலும் சொல்லு, மார்க் கம்மியா எடுக்கிறது என்னால ஏத்துக்கவே முடியாது. அடுத்த எக்ஸாம்ல நீ கண்டிப்பா நல்ல மார்க் எடுத்தே ஆகணும். சே, பேசாம நான் பக்கத்து வீட்டுக்காரருக்கே பையனா பிறந்துக்கலாம், இங்க வந்து பிறந்து ஒரே கொடுமையா இருக்கு.